நேற்று வெளியிடப்பட்ட பராசக்தி படத்தின் ட்ரெய்லர் 4 கோடி பார்வைகளை கடந்துள்ளது. ஜனநாயகன் ட்ரெய்லர் வெளியாகி 2 நாட்களில் 3.8 கோடி பார்வைகளை கடந்துள்ளது. ஒரே நாளில் 4 கோடி பார்வைகளை கடந்துள்ளதன் மூலம் ஜனநாயகன் பட ட்ரெய்லரை முந்தியுள்ளது பராசக்தி. குழந்தைகளை யாரு வித்த புள்ளியோ கதறுது காப்பாத்தால் கிடையாது. முதலியார் மேல எவனா கை வச்சீங்கன்னா உதைப்போம். ஐயோ அவனுக்கு போவாதீங்க, டேஞ்சரஸ் ஃபெல்லோன்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும். ஆமா, நீ யாரு? நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. இனிமே எவனாவது என் சமுதாய மக்களை தொட்டா அடிப்பேன். எங்க போறீங்க? அதான் போய் கேட்டு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டு வாங்க, இங்கே வெயிட் பண்றேன். வந்துட்டாயா என்னோட ஒவ்வொரு ஃபேமிலிக்கு பெரிய பப்ளிசிட்டி ஃளைட்ல போற ப்ரமோஷன் போடவே இல்லையா? ஃபேமிலி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்ப நீ எதுக்கு வந்த? ஏய், உன் வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்துறதுக்கு வந்த. 18 பட்டி பஞ்சாயத்தையும் கூட்டி அதுல உன்னை நிக்க வச்சு கிழிச்சு க்ளோஸ் பண்றேன். கொஞ்சம் இந்த வீடியோ பாத்துட்டு வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த கார் ராக்ஸுக்கு பாத்தீங்கன்னா அமௌண்ட் எல்லாமே கொடுத்தாச்சு ஃபேமிலி. இன்னும் ஒரு வாரத்துல நம்ம வீட்டுக்கு வந்துடும் ஃபேமிலி. அப்புறம் இந்த வீடியோ கொஞ்சம் பாத்துட்டு வாங்க. ஃபேமிலிஸ் எல்லாரும் கார் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்களா ஃபேமிலிஸ்? இப்போதைக்கு நான் வெறும் கார் புக்கு தான் ஃபேமிலிஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 வீடியோலையும் எது ஃபேமஸ் உண்மை? நீயே சொல்லிரு ஃபேமஸ், எனக்கு புரியல. நான் பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. கை நிறைய 500 ரூபா கட்ட வச்சுட்டு கார் ஃபுல் அமௌண்ட் கட்டிட்டேன்னு சொன்னது உண்மையா ஃபேமஸ்? இல்லனா இல்ல 20,000 கொடுத்து புக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன்னு சொன்னது உண்மையா ஃபேமஸ்? என்ன ஃபேமஸ் இதெல்லாம்? மூச்சுக்கு 300 தடவை ஃபேமிலிஸே டேய் புடிப்பையிலே, இந்த வீடியோ நீ கண்டிப்பா பாப்படா புடிப்பையிலே. ஐயோம்மா, நீ கமாண்ட் ரிமூவ் போயிட்டு இருக்க. 15 வயசு பையன் எப்படி இவர் கார் வாங்க முடியும்? எப்படி டேம் பண்ணிதான். நான் யாரும் காட்டுறேன். இன்ஸ்டா பக்கத்தில் மூச்சுக்கு 300 தடவை ஃபேமிலிஸே என பேசி வீடியோ பதிவிட்டு வரும் 15 வயது சிறுவன் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தனது தந்தைக்கு புதிய பைக் வாங்கி கொடுப்பது போலவும் தற்போது அவரது தாய்க்கு தார் ரக காரை வாங்கி கொடுப்பது போலவும் வீடியோ வெளியிட்டார். இளம் வயதிலேயே சாதித்த இந்த சிறுவனை வாழ்த்தலாமே பிரான்ஸ் என மற்றொரு கூட்டமும் கிளம்பியது. ஆனால் இது எல்லாம் மோசடி செய்து சம்பாதித்தது என ஒவ்வொருவராக வீடியோ வெளியிட்டு வருவது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்ஸ்டா பக்கத்தில் 6 லட்சம் ஃபாலோவர்ஸ், யூடியூப் பக்கத்தில் கிட்டத்தட்ட 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வைத்திருக்கும் இந்த 15 வயது சிறுவன் சேலஞ்ச் வீடியோ என்கிற பெயரில் மிளகாய் பொடியை உடலில் பூசுவது போலவும் உப்பை ரோட்டில் கொட்டி அதன் மீது வெயிலில் அமர்வது போலவும் பல கோமாளித்தனங்களை வீடியோவாக எடுத்து அதனை பதிவிட்டு வந்தான். சில வீடியோக்களில் நீங்க யாரும் என் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணவே மாட்டீங்க என அழுது வீடியோ வெளியிட்டும் ஃபாலோவர்ஸை உயர்த்தி வந்தார். தன்னை ஒரு தீவிர விஜய் ரசிகராக காட்டிக்கொண்ட அந்த சிறுவன் விஜய்க்கு ஆதரவாக பேசுவது, மாநாட்டிற்கு செல்வது, விஜயின் வீட்டின் முன்பு நின்று வீடியோ எடுப்பது, விஜயுடன் நிற்பது போல AI புகைப்படங்களை பதிவிட்டு வருவது என விஜய் ரசிகர்களின் ஆதரவை பெற்று வந்துள்ளார். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? மேலும் சிலருக்கு உதவி செய்வது போல வீடியோக்களை பதிவிட்டு இப்படி தனக்கான வட்டத்தை பெரிதுபடுத்திக் கொண்ட சிறுவன் அதன் பிறகுதான் சில மோசடி வேலைகளை பார்த்து வருவதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் சிறுவனின் மோசடியை வீடியோவாகவும் சிறுவனிடம் சாட் செய்த ஸ்கிரீன்ஷாட்டுகளையும் பகிர்ந்திருக்கிறார். ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.
சில நாட்களுக்கு முன்பு அந்த சிறுவன் வொர்க் ஃப்ரம் ஹோம் வேலை வேண்டும் என்றால் என்னை டிஎம் செய்யவும் என வீடியோவை வெளியிட்டிருந்தான். அதனை நம்பி அந்த பெண்ணும் இன்பாக்ஸில் சிறுவனுக்கு மெசேஜ் அனுப்பி தனக்கு அந்த வேலையில் ஆர்வம் இருப்பதாக கூறியுள்ளார். முதலில் 1000 ரூபாய் அனுப்புங்கள், அதன் மூலம் பணம் அதிகமாக திரும்ப கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி சிறுவன் கேட்க அந்த பெண்ணும் 1000 ரூபாயை அனுப்பி வைத்ததாக தெரிகிறது. பின்னர் அடுத்த 5 நிமிடத்தில் அக்கா 3200 ரூபாய் அனுப்புங்க என மீண்டும் பணம் கேட்க, இத நீ முன்னாடியே சொல்லலையேப்பா என அந்த பெண் கேட்டிருக்கிறார். தபாஷ் மாமா, இப்பதான் நீங்க ஒரு பெரிய மனுஷன் நிரூபிச்சிருக்கீங்க. சொல்ல மறந்துட்டேன்க்கா, 3200 ரூபாய் அனுப்புங்க என மீண்டும் மீண்டும் கேட்க, சிறுவனாயிற்றே ஏமாற்ற மாட்டான் என்கிற அதீத நம்பிக்கையில் அந்த பெண்ணும் 3200 ரூபாயை அனுப்பியதாக கூறப்படுகிறது. போலி நோட்டு தயாரிக்கிறேன், ஆனா நோட்டு போலி மனுஷனையே தயாரிக்குது. இதனைத் தொடர்ந்து அந்த சிறுவன் 2 மணி நேரத்திற்கு பிறகு, அக்கா உங்களோட பணம் லாஸ் ஆகிடுச்சு, அதனை மீட்க இன்னும் 1000 ரூபாய் அனுப்பினால்தான் மீட்க முடியும் என கூறியதாக சொல்லப்படுகிறது. உங்களை வச்சு ஊர்கா கூட போட முடியாது. பேசுவப்பா, ஏன் பேச மாட்ட? தான் அனுப்பிய 4200 ரூபாயை அந்த பெண் திரும்ப கேட்டதற்கு சிறுவன் பிறகு பதில் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. கையை உடைச்சு கொல்லில வைக்க காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க போவதாக கூறியும் கூலாக ஓகே என பதில் அளித்ததாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு அந்த சிறுவன் சிலரிடம் லாபம் ஈட்டலாம் என பணத்தை வாங்கி அது லாஸ் ஆகிவிட்டது என மோசடியில் ஈடுபடுவதாக வீடியோ வெளியிட்டு வருகின்றனர். இவங்களெல்லாம் பார்த்தாலே நல்ல குதிரை சவுக்கல அடிச்சு நொறுக்கணும் இவனை. இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் 7 லட்சம் ஃபாலோவர்ஸ் வைத்திருக்கும் பிரபல இன்ஃப்ளூயன்சர் ஒருவர் தன்னிடம் அவசரமாக அந்த சிறுவன் 7000 ரூபாய் வாங்கியதாகவும் 1 மாதம் ஆகியும் திருப்பித் தராததால் கொடுத்த பணத்தை கேட்டதற்கு, பணத்திற்கு பதிலாக நான் உங்களுக்கு ரீல்ஸ் வீடியோ பண்ணி தருகிறேன் என சொன்னதாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த பிரபல இன்ஃப்ளூயன்சர் பணம் அனுப்பிய ஸ்கிரீன்ஷாட்டுகளை தனது இன்ஸ்டா ஸ்டோரியில் வைத்து அம்பலப்படுத்திய பிறகு அந்த பணம் தனக்கு கிடைத்ததாக தெரிவித்துள்ளார். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். வடிவேலு காமெடியில் வருவது போல செவப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் என்பதை போல சின்ன பையன் தானே ஏமாத்த மாட்டான் என தவறாக நினைத்து பணத்தை இழந்து விட வேண்டாம். என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. என கொஞ்சலாக பேசிய இந்த 15 வயது சிறுவன்தான் பணத்தை வாங்கி ஏமாற்றி பலரையும் கெஞ்சலில் விட்டதாக கூறப்படுகிறது. விஜயின் வெறித்தனமான ரசிகரை போல காட்டிக்கொள்ளும் இந்த சிறுவன் விஜயை ஆதரித்து வீடியோ வெளியிடுவது, மாநாட்டிற்கு செல்வது என விஜய் ரசிகர்களின் ஆதரவை பெற ஏராளமான வீடியோக்களை பதிவிட்டு வந்தான். ஒரு கட்டத்தில், தம்பி உன்னை நான் விரைவில் சந்திக்கிறேன் என விஜயே மெசேஜ் அனுப்பியதாக ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு, தளபதி மெசேஜ் பண்ணியிருக்காரு என கண்கலங்கும் எமோஜியோடு உருக்கமாக அந்த சிறுவன் பதிவிட்டான். இதனை பார்த்த சிலர், விஜயே மெசேஜ் பண்ணியிருக்காரே என வியப்போடு ஹார்டின்களை சிதற விட்டனர். ஆனால் மண்டா மேல இருக்கிற கொண்டையை மறந்தது போல, தம்பி ஓரத்துல இருக்கிற அந்த AI ஜெமினி லோகோவை மறைச்சிட்டாவது இந்த மாதிரி கம்பியை சுத்திக்கோப்பா என சிலர் பங்கமாக கலாய்த்து அது AI வைத்து எடிட் செய்தது என்பதையும் புரிய வைத்தனர். இது என்ன பிரமாதம்? மேலும் அந்த சிறுவன் ஆகஸ்ட் 31ஆம் தேதியன்று தனது அம்மா பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை மக்களுக்கு உணவு வழங்கி உதவி செய்வதாக வீடியோ ஒன்றை பதிவிட்ட நிலையில் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஆனால் அக்டோபர் 25ஆம் தேதியன்று மீண்டும் அம்மாவிற்கு பிறந்த நாள் என மற்றொரு வீடியோவை வெளியிட்டான். அது எப்படி திமிங்கலாம் என குழம்பிய பலர், இது எல்லாம் கண்டென்ட்டுக்காக செய்யும் வீடியோ தான் என்ற முடிவுக்கு வந்தனர்.
பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? இன்ஸ்டாவில் 6 லட்சத்திற்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் வைத்திருக்கும் இந்த சிறுவன் சிலரிடம் உதவியாக பணம் கேட்டு வாங்கிய பிறகு அதனை தராமல் ஏமாற்றி வந்ததாக பலரும் வீடியோ வெளியிட்டு வருகிறார்கள். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. அது மட்டுமல்லாமல் பார்ட் டைம் வேலை, ஆன்லைனில் கேம் விளையாடி பணத்தை இரட்டிப்பாக்கலாம் என ஆசையை தூண்டும் வகையில் வீடியோ வெளியிட்டு சிலரை வலையில் சிக்க வைத்து பணத்தை வாங்கிய பிறகு அது லாஸ் ஆகிவிட்டது என கூலாக சொல்லி பண மோசடி செய்ததாகவும் கூறப்படுகிறது. என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? உங்களுக்கு அடுக்குமா? இந்த வாட்டி அடி கொஞ்சம் ஓவரோ என்பது போல சிறுவனின் மோசடிகளை பலரும் வீடியோ விட்டு அம்பலப்படுத்தியதோடு நாலா பக்கமும் அட்டாக் செய்தனர். இதில் கதிகலங்கி போன அந்த சிறுவன், சாரி ஃபேமிலிஸ், இனி நான் கேம் ப்ரமோஷன் பத்தி எதுவும் போஸ்ட் போட மாட்டேன், பணத்தை இழந்தவர்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கிறேன் என இன்ஸ்டாவில் ஸ்டோரி வைத்துள்ளான். உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லி புரிய வைங்க. அத்தோடு பணத்தை இழந்தவர்களுக்கு பணத்தை திருப்பி அனுப்பியது போல ஸ்கிரீன்ஷாட்களை வெளியிட்டு, ஃபேமிலிஸே வேற யாராவது பணத்தை இழந்தால் கமெண்ட் பண்ணுங்க, நான் பணத்தை திருப்பி தந்துடுறேன் என பேசி இன்ஸ்டா ஸ்டோரி வைத்துள்ளான். கமெண்ட் செய்யுங்கள், பணத்தை தருகிறேன் என கூறிய அந்த சிறுவன் கமெண்ட் பாக்ஸை ஆஃப் செய்ததுதான் இவன் பொடிப்பயல் என்பதை நிரூபித்தது. அடி கொஞ்சம் பலமாக விழ கமெண்ட் பாக்ஸை ஆன் செய்திருக்கிறான் அந்த 15 வயது சிறுவன். பார்ட் டைம் ஜாப் பத்தி வீடியோ எல்லாம் போடுறல, நீங்களே ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அதை பத்தி என்ன தெரியும் அந்த வீடியோ போடுறீங்க. ரீசெண்டா ஒரு டாக் ஷோல கூட இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு விஷயம் தெரியாம ஃபேன்ஸ் ஏமாத்துறதுன்னு சொன்னாங்க. இந்த வீடியோ மட்டும் ஏன் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க? எனக்கு தெரியாது. சொல்லுங்க, அண்ணன் தான் இதுல இருந்து ஃபர்ஸ்ட். எனக்கு தெரியாது. அது யூடியூப்ல நிறைய வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதுவே தான கமெண்ட் ஆஃப் ஆயிடுது. கமெண்ட் தான ஆஃப் ஆகாது. நான் தான் சொன்னேன்ல, நான் 5 வருஷமா கமெண்ட் ஆஃப் ஆகும். நான் 5 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கே சொல்ற கமெண்ட் ஆஃப் பண்றது எனக்கு எப்படி தெரியும்? கட்டசி மோள சூட்ட குத்தி தோசமா இருந்துகிட்டு அந்த பார்ட் டைம் ஜாப் பத்தி வீடியோ போடுறது தப்பு தானே? உனக்கு தெரியாது தானே? ப்ரொமோஷன் வந்திருக்கு, இது மாதிரி பார்ட் டைம் ஜாப் பண்ணுங்க. அவங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி இருந்தாங்க, இது மாதிரி சொல்லுங்க அப்படின்னு. சரி, நீ போடுறது வந்து தப்பா சரியாது? சரிதான், என்னைய பொறுத்தவரை உன்னைய பொறுத்தவரைக்கும் சரிதான். யார் சரின்னு சொன்னா உனக்கு? ஆக்சுவலி யாருமே சொல்ல, நீயா நினைச்சிட்டியா? அஃபென்ஸ் நீ பண்ணது அஃபென்ஸ். மூஞ்சி மொகரையும் பாரு, நகரத்துக்கு போய் தங்கம்னு பேர் வச்சிருக்காங்க. எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஃபேமிலி. நானே என் ஃப்ரெண்ட் பைக்ல போகும்போது கீழே விழுந்துட்டோம் ஃபேமிலி. மக்களே, இனிமே நம்ம சேனல்ல வீடியோ வராது மக்களே. இதுதான் கடைசி வீடியோ. யாருக்கு சொன்னா நான் மலேசியா ஆடியோ லான்ச்சுக்கு போலன்னு அங்க வந்து அவங்க மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க ஃபேமிலி, நான் வந்தேனா இல்லையான்னு. என்ன அவார்டா கொடுக்குறான், இப்படி ஆக்ட் பண்றியா? இதுல வந்து பெரியார் அவர்கள் வந்து தன்னோட வயது குறைவா உள்ள பெண்மணியை வந்து திருமணம் செஞ்சிட்டாரு, தன் மகள் வயதுல உள்ளவங்களை திருமணம் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்ற சீமான், நீ அவரை பத்தி பேசுற. நீ உங்களோட உங்க மனைவி கயல்வி அவருக்கு எத்தனை வயசு டிஃபரன்ஸ் தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்கு வயது வந்து 59. சீமான் அவர்களுக்கு 59 வயசுல இருக்கிற சீமான் 32 வயது தான் மனைவிக்கு. நல்லா இருக்குல்ல இது? 31 வயசு தான் மனைவிக்கு. மனைவியோட அம்மா இருக்காங்க மாமியாருக்கு 52 வயசு. சரியான இது வந்து குழந்தை திருமணம். இது வந்து குழந்தை திருமணத்தை செஞ்சுட்டு இந்த நாய் பெரியார பத்தி பேசுது. 50-100 வருடத்துக்கு முன்னாடி இருந்தவரை பத்தி பேசிட்டு இப்ப வந்து உட்காந்துக்கிட்டு இந்த காலத்துல ஒரு நாய் இப்படி கல்யாணம் வச்சிருக்கு, காரி துப்புவானுங்க. 10 வயசு 15 வயசு 20 வயசுல கேள்விப்பட்டிருப்பான். 28 வயசு டிஃபரெண்ட் 2 பேருக்குமே. 28 வயசுனா அவன் கல்யாணம் பண்ணி 50 வயசுல 25 வயசுல ஒரு பொண்ணு இருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்குற வயசுல. ஆனா இந்த தகுதிக்கு கொண்டாட்டிக்கே 32 தான். வேணா மறுமணம் செஞ்சு கொடுப்பாரு. இப்ப வேணா அந்த அளவுக்கு தான் அவருக்கு வயசு இருக்கு. இந்த நாய் வந்து இந்த சொறி நாய், தெரு நாய், இது வந்து பெரியார பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல அதை பத்தி ஃபர்ஸ்ட் பேசு. அதுக்கப்புறம் நீ வந்து அரசியல்ல நான் தான் பெரிய புலி, கொட்டெடுத்த புலி, எடுக்காத புலி அப்படின்னு அப்புறம் நிரூபிக்கலாம். ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் கேட்கிறேன், முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் தாய் மதத்துக்கு திரும்ப வேண்டும் என்று காட்டுங்க. நாளைக்கு தமுக வந்து சேர்றேன். அப்படி சொல்லவில்லை, பச்சை போய். கிறிஸ்தவம் இஸ்லாமும் தமிழன் சமயமே இல்லையே. ஒன்னு ஐரோப்பிய மதம், இன்னொன்னு அரேபிய மதம். சமயம் என்னுடைய சமயம் சைவம், என்னுடைய சமயம் வந்து மாலியம், என்னுடைய சமயம் சிவ சமயம். அத தெரியாம நீங்க வந்து மீளணும் அப்படின்னு மரச்சக்கு இன்னைக்கு வரீங்களா? அது மாதிரி இருக்கு, வா திருப்பி வா. பிடிக்கிறாங்க பைத்தியங்களை பிடிக்கிறாங்களோ, பிடிக்கிறாங்க பைத்தியங்களை பிடிக்க. வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். குடிப்பா எரி குடிப்பா.
உயிர் என் தலைவனுக்காக போகுதுன்னு வச்சுக்க அசால்ட்டா விட்டு போவேன். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பைத்தியங்களை புடிச்சிட்டு வந்திருக்கோம் சார். முதல்லயே இங்க வந்திருந்தா இவ்வளவு பைத்தியங்க வந்திருக்காதுல்ல. முதலியார் மேல எவனா கை வச்சீங்கன்னா உதைப்போம். ஐயோ அவனுக்கு போவாதீங்க, டேஞ்சரஸ் ஃபெல்லோன்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும். ஆமா, நீ யாரு? நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. இனிமே எவனாவது என் சமுதாய மக்களை தொட்டா அடிப்பேன். எங்க பாருங்க, அதான் போய் கேட்டு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டு வாங்க, எங்கேயே வெயிட் பண்றேன். இனிமே எவனாவது கை வச்சீங்கன்னா அடிச்சுதான் ஓட விடுவோம். முதலியார் மேல எவனா கை வச்சீங்கன்னா உதைப்போம். ஐயோ அவனுக்கு போவாதீங்க, டேஞ்சரஸ் ஃபெல்லோன்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும். வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரு கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனாவது கூப்பிட்டு சொல்லு. கட்டை எத்தனை போ, என் வீட்டு பொண்ணு மேல கை வச்சு நீ போனீங்கன்னா உன சும்மா விட நாங்க சும்மா சொம்பா. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. இனிமே எவனாவது என் சமுதாய மக்களை தொட்டா அடிப்பேன். நான் வந்து அடிக்கிறேன், நான் வழக்க சந்திக்கிறேன், நான் சிறைக்கு செல்றேன். 15 நாள் ஜெயிலு, வெளில வருவேன். என்ன பண்ண முடியும்? நான் போறேங்க ஜெயிலுக்கு. என்ன கேக்க அண்ணா பார்த்து பயமே இல்லாம இருக்க. கட்டு மேட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.